சாட்டையும் சேட்டையும் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டிஎம்கே ஐடிவிங்க இருக்குல்ல, கண்ட கருமாந்திரத்தையும் ரிவ்யூ பண்ணுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. டிஎம்கே அந்த ஆபாச பேச்சாளர்கள், அதாவது யூடியூப்ல பேசுவாங்கல்ல, இவங்களுக்கும் யூடியூப் ப்ரோட்டஸ்டா இவங்க தான் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் உட்காந்துருக்க இடத்துல நம்மளுடைய சாட்டையையும் இடும்பவனத்தையும் உட்கார வச்சுட்டாங்களாம். அந்த ஃபோட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ டிவிக்கு ஐடிவிங்க வந்து தோண்டி எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். பிரச்சாரத்துல சீமான் பேசும்போது உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசிடுவாப்ல தவறுதலா. அது எப்போ நடந்த ஓல்டு வீடியோ, அதை இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஸ்பீடுன்ற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்கல்ல தாய்லாந்துல. அந்த வீடியோக்குள்ள ஃபேக் வீடியோ ஒன்று ரெடி பண்ணாங்க. செருப்பை தூக்கி போடுறாங்கல்ல, செருப்பை தூக்கி போட்டு டிவிக்கான்னு சொல்றாங்கல்ல, அது ஃபேக்கு. ஆனா கூட ஓடி போய் இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாங்க இல்ல, அது உண்மை. ஸோ அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அது அவமானம் ஆயிடுச்சு, அசிங்கப்பட்டாங்க. அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஃபேக் வீடியோ ரிலீஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இதெல்லாம் சின்ன பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ் புரியல உங்களுக்கு. ஸோ இந்த ஃபேக் வீடியோ உருவாக்கி இந்த ஃபேக் வீடியோவை எல்லாரும் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையான வீடியோவை டம்ப் பண்ணிட்டானுங்க. சிம்பிளா அரசியல் நடந்துட்டு இருக்கு. உனக்கு புரிதல் இல்லைன்றதுனால எவனும் காதல் ஏறி செய்யறான், உங்களுக்கு தெரிய மாட்டேது. நான் என்ன பண்றது? நெடுமோகன் கார்த்திக்கு வருவோம். இவங்க போட்டோ போட்டாங்களாம், இந்த ஐடிவிங்க டிவிக்கோட ஐடிவிங்க எடுத்து இவங்களுக்கு கதறி விட்டுட்டு இருக்கு. நீங்களாம் கொத்தடிமைன்னு தெரியும்டா, நீங்க தான் ஊபிஸ், உண்மையான ஊபிஸ்லாம் சொல்றாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே எந்த கட்சி வந்தாலும் எவன் காசு கொடுக்குறான்னு உனக்கு ஊர் வைங்க தான். எலெக்ஷன் வர டயத்தெல்லாம் பாருங்க, அவங்களோட நிலைப்பாட்டை பாருங்க, யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்கன்றது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் யாரெல்லாம் வெயிட்டான கை நிற்கிறாங்களோ அங்கே டம்மி பீஸை போட்டு ஓட்டை பிரிச்சு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் இந்த பாலிடிக்ஸே. இவங்க பண்ற வேலையே அதான். தமிழ்நாடு தமிழ் தேசியத்துக்காக வேலை பார்க்கல, அவங்க தேசியத்துக்காக வேலை பார்க்குறாங்க. அதாவது தன்னை வளர்த்துக்காக சீமானுடைய ஆட்களும் வளர்வதற்காக மட்டும்தான் அரசியல் நடத்துறாங்க. இது தமிழ் தேசியன்ற பேர்ல உங்களை கூட வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி டீட்டெயில்டா ட்வீட் போட்டிருக்காப்ல இடும்பவனம். இதை இடும்பவனத்துல ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் போன வருஷம் நடந்தது, இது அநாகரிகமான அரசியல் நடத்துறீங்க. டீயை விட கப்புக்கு சூடா இருக்குன்னு சொன்ன உடனே ஏதோ கதறிக்கிட்டு கத்திட்டு இருந்தீங்க. உண்மையிலே அப்படித்தானே? இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மீடியா டிஎம்கேவே அமைதியாயிருச்சு டிவிக்கு அடிக்கிறத. நீங்க தான் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. எப்போ முதலமைச்சர் சந்திப்புக்கு அப்புறம் இருந்து என்ன இது எனக்கு புரியல. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. கோமாளிஸ், இந்த கோமாளிஸ் இருக்க வரைக்கும், அதாவது சினிமா, அரசியலா இருக்கட்டும், பொலிட்டிஷியனா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் கோமாளிகள் தான் இருக்கு. இந்த கோமாளிகளை நீங்க ஏமாளித்தனமா பாக்குறதுனாலதான் அவனுங்க தலைமையில உட்காந்துருக்கானுங்க, நீங்க கீழே உட்காந்துட்டு செம்படிச்சிட்டு இருக்கீங்க. வெளிச்சிக்கா பொழிச்சிக்கன்னு நான் சும்மா சொல்லல. அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ் இருந்தால் தான் இந்த கோமாளித்தனம் தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இவனுக்கும் அவனுக்கும் கத்திட்டு போய் சவக்குள்ள படுத்து தூங்கிடுவீங்க. என்னத்த சொல்ல, சிம்பிளான பாலிடிக்ஸ். இவங்க பண்ற பாலிடிக்ஸ்லாம் ரொம்பலாம் மூளையை யூஸ் பண்ணி கிரிமினலாம் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணல, சப்பையா பாலிடிக்ஸ் பண்றாங்க. இந்த பாலிடிக்ஸ் கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் சத்தியமாக அந்த வேர்ல்டு வார் பாலிடிக்ஸு, கார்பரேட் பாலிடிக்ஸ், அப்புறம் இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, அஜெண்டா, ஜாயின்ட் கவர்னன்ஸ் இதெல்லாம் புரியவே போகிறதில்ல.